கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7வது வசனம். அதுல முதல் ஒரு பகுதி 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7ஆம் வசனம். அதுல ஒரு பகுதி, சின்ன பகுதி. உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? உன்னை விசேஷித்தவனாகும்படி செய்கிறவர் யார்? தாழ்மை என்னும் சுபாவம் தேவனுடைய நன்மைகளை நம்பக்கமாக கொண்டு வரும் சக்தி வாய்ந்த காந்தமாகும். ஒரு மனிதன் தேவனை எந்த அளவிற்கு அறிந்திருக்கின்றான், எந்த அளவிற்கு தேவ வல்லமை அவனிடம் இருக்கின்றது, இவைகளை அறிய விரும்பினால் அவனுடன் காணப்படும் தாழ்மையின் அளவை வைத்து அதனை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் தேவனை அதிகமாக அறிகின்ற அனுபவமும் தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்கின்ற பக்குவமும் பெறுகின்ற போது தாழ்மை என்னும் சுபாவமும் சேர்ந்தே பெருகும். தேவன் ஒரு மனிதனுக்கு தம்மை அதிகமாக வெளிப்படுத்தும் அல்லது தம்முடைய ரகசியங்களை அறிவிக்கும் ஒவ்வொரு படிகளுக்கு முன்னாலும் அந்த மனிதன் தன்னுடைய தகுதியற்ற நிலைமையை அறிந்து கொள்ள செய்கிறான். தன்னுடைய சுய ஞானம், அறிவின் மிகுதி, திறமைகள் ஆகியவற்றின் மூலம் தேவனை அறியவும் முடியாது, தேவனுடைய காரியங்களை செய்யவும் முடியாது என்ற உண்மையை அவன் அனுபவ ரீதியாக அறிகின்றான். அந்த அறிவு வளர வளர அவன் தேவனுக்கு முன்பாக தன் தகுதியின்மையை உணர்ந்து முற்றிலும் அவரை நிஜமாக சார்ந்து கொள்கின்றான். அங்கே தேவன் தம்மை அவன் அதிகமாக அறியும்படி செய்கிறார். தம்முடைய கிருபைகளை அதிகமாக அவனுக்கு கொடுக்கின்றார். இப்போது அவன் மேன்மை பாராட்டத்தக்க உயர்ந்த நிலையில் வந்துவிட்டான். ஆனால் அது யாவுமே தேவனுடைய கிருபையால் மட்டுமே வந்தது என்பதை அவன் அனுபவ ரீதியாக அறிந்திருப்பதால் தன்னை தாழ்த்தி கொள்வதில் அவன் விசேஷ மகிழ்ச்சி அடைகிறான். பல ஊழியர்கள் ஊழிய நிலைகளில் வளர வளர தாழ்மை நிலைகளில் இறங்கி கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவ ஐக்கியத்திலும் தேவனுக்கேற்ற வாழ்க்கையிலும் தொடர்ந்து செல்லுகின்ற மனிதன் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவனுடைய கரம் விசேஷமாக ஏதாவது செய்தால் மட்டுமே தன்னால் நிற்க முடியும் என்ற நிர்பந்த நிலைக்கு வந்து விடுகிறான். தன்னிடத்தில் அவன் பலவீனத்தை உணரும் போது தேவனை சார்ந்து நின்று பலப்பட வேண்டிய தேவையை அதிகமாக உணர்வான். அவ்விதம் அவன் பலப்படும் போது தான் நிற்பதும் நிலைப்பதும் தேவ கிருபையால் வந்த பலமே என்பதை தெளிவாக உணர்வான். மனிதர்கள் முன்பாக நாம் தாழ்மை வெளிப்படாவிட்டால் இறைவனின் முன்பாக நாம் தாழ்மைக்கு எந்த விலையும் இல்லை என்பதுதான் உண்மை. அதனால பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய விசேஷித்த உயர்வு எதனால் வருகிறது அப்படின்னா தாழ்மை 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 இருந்தால் ரொம்ப அவசியம். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அதனால தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும், தாழ்மை தரித்து கொள்ள வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நாம் தேவனை அறிகிற அறிவில் வளருமோ அந்த அளவுக்கு தாழ்மை பெருகும் என்பதை நாம் உறுதியாக சொல்லிக் கொள்ளலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையாக இருப்போம். கர்த்தர் உயர்த்துவார், விசேஷத்தவனை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.